சாமி வரலையா அவர் கோபால் சாமி? வேட்டைக்கு போயிருக்காரு. எங்க பெட்ஷீட் கொடுக்காங்களா போயிருக்காரா? சரி சரி வாங்க. இலை எடுக்கிறேன் தசம் வணக்கம். வாங்க வாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா. எப்படி உட்காந்துக்கோங்க. அப்படியே உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான். பரிமாற ஈஸியா இருக்கும். நேரில் உட்காருங்க. நேரில் உட்காருங்க ஐயா. ஒரு புடவை ஒன்று கொடு. பக்கெட்டே கொடுங்க. கை கழுவு தானே. ஆமா ரொம்ப வெயிட் அது. எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க சாமி. வாங்க ஐயா. நம சிவாய். ஐயா ஐயா நம சிவாய். தண்ணி கேன் எங்க இருக்கு? எடுத்து இந்த பக்கம் வச்சிருங்க சாமி. தண்ணி கேன் இந்த பக்கம் கொண்டு வந்துரு. எடுத்துருங்க. ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டு கேன் ஓப்பன் பண்ணுங்க. கார் சாவி எடுத்து. கீ இருக்கா? கீ கொடு. என்னங்க ஐயா? இல்ல கத்தி வேண்டாம். இதுக்கு போய் எது கத்தி? அதை தண்ணி கொடுத்துருங்க. தண்ணி தொளிச்சிருங்க. உட்கார் சாமி. சாமி இந்த குறுக்க உட்காருங்க. செப்பல் கைட்டு வந்து உள்ள வந்து பரிமாறுங்க. வாங்க வாங்க செய்யுங்க. எல்லாம் புண்ணியம் தான். வாங்க செய்யறதும் புண்ணியம் தான். வாங்க ஐயா அந்தங்க வாங்க. போய் அங்கேயே உட்காருங்க. வாங்க. இன்னும் இலை வேணுமா? யாருக்கு வேணும்? இந்தாங்க ஐயா. கிழிஞ்சிருக்கா? சரி ஓகே நோ ப்ராப்ளம். மாத்திடலாம். இந்த இலை கொடுக்காதீங்க. இது கிழிஞ்சிருக்கு. தண்ணி தொளிச்சு வச்சா. அம்மா வாங்க. உங்க கையால் ஸ்வீட் கொடுங்க. வாங்க. ஆமாம்மா இதான் உங்களால கொடுக்க முடியும். அதனால கொடுங்க. கையில கொடுக்கணுமா? முடிஞ்சா இலையில வச்சிருங்க. இல்ல கையில கொடுத்துருங்க. பின்னாடியே நம்ம அப்பளம் கொடுத்துடலாங்க ஐயா. சாமி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க. ஒரு ஆள் கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒன்று கொடுங்க. ஒன்று மலையாள
நாயனாருக்கு, அண்ணாமலதாயாருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, விநாயகப் பெருமானுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சூரசங்காரனுக்கு, வள்ளி மலமாளனுக்கு அரோகரா. தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாவூர் எங்கோ திருவாசகம் எனும் தேன். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் தீங்காதான் தார் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதந்தார் வாழ்க, ஆகமும் நின்று அன்னிப்பார்ந்தார் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பைங்கொடர்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் வெல்க, கரங்குய்வார் உண்மையிலும் கோள்கொள்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கவிக்கும் சீனடி போற்றி, கேட்டு வைங்க, போற்றி நல்ல முழு கரண்டி நடி போற்றி, சிவசேவடி போற்றி, ஏயத்த நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுதும் ஓயே உறப்பணியான், கண்ணுதலா தன்கர்ணை தன்காட்ட வந்தெருதி, எண்ணுதற்கு எட்டாய் எழுதா கலை இறைஞ்சி, விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்கொலியாய், எண்ணிறந்து எல்லை கொல்லா வினையே புகுமார் உன்னறியேன், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி, பல்விருகமாய் பறவையாய் பாம்பாயி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லாசுராய் முனிவராய் தேவராய், செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பருமான், பொன்னடிகள் கண்ணென்று வீடெடுத்தேன், பொய்யை என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலாய் விடைப்பாகாத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்றே, வெய்யாய் தனியாய் ஈயனாயுமலா, பொய்யாலம் எல்லாம் போயகல வந்தது மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்த்துரரே, எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அலருக்கும் நல்லறவே, ஆக்கும் அளவு இறுதியில்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருந்தருவாய், போக்குவாய் என்னை புகுந்திருப்பால் நின்றறிஞ்சில் நாட்டத்தின் எல்லாருக்குமே கம்பல்சரி கொடுங்க, வண்டியில வைங்க, அடுத்து வருவாங்க, இன்னும் வருவாங்க. நின்று பிறந்த பரப்பதற்கும் எங்கள் பெருமான் ஏற்ற மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திருப்பார் கட்டி, புறந்தோர் போக்களுக்கும் உழுவலுக்கு மூடி, 9 வாயி குடிலை மலங்க புலஞ்சல் வஞ்சனைகள் செய்க, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும், நலந்தாருக்கு நல்லி நிலந்தன்மை வந்தருதில் நீ கடல்கள் காட்டி, நாயை கிளையா கிடந்த அடியோர்க்கு தாயை சிறந்த தயாவாளா தத்துவனே, சுத்தசோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனா அமுதே சிவபுரனே, பாசமா பட்டரிட்டு பாரிக்கும் ஆரியனே, தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேரார நின்ற பெருங்கண்ணை பேராரே, ஆரா அமுதே அளவில்லா வெண்மானே, ஓராரா உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே, ஈராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு யாவையுமா அல்லையுமா, சோதியனே துள்ளுருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈத்துண்ணே ஆள்கொண்டே நோக்க நுணுக்கரிய நுண்ணுறவே, போக்கும் வரவும் உணவருளா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே, ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் மிக்கா நின்ற
தோற்றச் சொருளியா சொல்லாத நுண்ணறவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையுள் ஊட்டாரா உண்ணார் அமுதே உடையானே வேற்றேமே ஐயா அரணே ஓவன் நன்று போற்றி பொழுது பொய்கொற்று மெய்ஞானால் வீட்டுங்கு வந்து வினைப்பெருவி சாராமல் கள்ள பரப்பளிப்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருந்து நட்டம் நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓவன் நன்று சொல்லு கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருணந்து சொல்லுருவார் செல்வ சிவனத்தில் உள்ளா சிவனடிக்கு வல்லோர் வியக்க பணிந்து சிவாய சிதம்பரம் சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் அரகரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் அரகரா. ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க யாராவது. சரி சரி. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலதாயாருக்கு விநாயகப் பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சூர சங்காரனுக்கு வள்ளி மலைவாளனுக்கு அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு அன்னபூரி தாயாருக்கு கிரிவல சாதுக்களுக்கு அரோகரா. கொஞ்சம் பின்னாடி ஐயா, இன்னைக்கு இந்த குடும்பம் தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. இவங்க நீண்ட நாள் நம்ம கூட சேவையில இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் நேர்ல வந்து செய்யறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம சிவனடியார்கள் சார்பா அண்ணாமலையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் சொல்லு. இவர்களது குடும்பம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுண்டு அரசு போல் கலைப்பிறப்ப வேண்டும் என்று வேண்டி இன்று கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அன்னதானத்தின் பலனானது 1, 10, 100 என பல்கி பெருகி 108, 1008 அன்னதானத்தின் பலனாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்க்கை ஆசீர்வதித்து இன்று போல் இதுபோல் இன்னும் எத்தனையோ அன்னதானங்கள் எண்ணற்ற பல புண்ணிய தான தர்மங்கள் செய்கின்ற பக்குவமும் மனநிலையும் பொருளாதார வசதியும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து இவர்களது குடும்பம் எல்லா நலமும் வளமும் இளமையும் பெருமையும் பெற்று சீரும் சிறப்புடன் சாந்தியும் சவிக்கையும் பெற்று வம்பு வாதம் வழக்குகள் அன்றி நோய் நொடிகள் அன்றி மருத்துவ செலவுகள் அன்றி நீண்ட காலம் பல்லாண்டு பல்லாயிரத்து பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று திருவண்ணாமலை திருக்கூட்டத்தாரின் சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதித்தோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. எல்லாம் சாப்பிடுங்க சாமி, நிதானமா சாப்பிடுங்க சாமி. ஐயா, அடுத்த பந்தி ஒரு 5 நிமிஷம் இருங்க, 10 நிமிஷம் இருங்க. உட்காருங்க, அப்படி ஃபென்சிங்ல நேரில் உட்காருங்க. ஐயா, ஒரு ரவுண்டு சாம்பார் ஒரு ரவுண்டு எடுத்துங்க ஐயா. போறாரா சாமி? சாம்பார் வருது பாருங்க, யாருக்காவது வேணா வாங்கிக்கோங்க. கொஞ்சம் மோர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. கொடுத்துட்டீங்களா? ஒரு ஜக்கு சாம்பார் கொடுங்க. சாம்பார் ஜக்குங்க, தண்ணி தான் போதுங்க. கொடுங்க. இப்படி இந்த பக்கம் போங்க சாமி. சாமி ஐயா, சாம்பார் தான் வருது பாருங்க. காய் மட்டும் சாம்பார்ல வேணாம். காய் வரலையா? போகும்போது பல்லைனா விடுங்க, பல்லைனா விடுங்க. மாங்காய் எல்லாம் போட்டுச்சு, அதே நமக்கு கொஞ்சம் பிரிக்கும். குழம்பு வேணாம் சாமி, குழம்புட்டா ஓடிடும். காய் மட்டுமே சாம்பார் கொடுங்க.
அதாவது அடுத்த பண்ணிங்க ஐயா. ஏன்னா பரிமாறிட்டோம், அப்புறம் அவங்களுக்கு பரிமாறும் போது நீங்க ஏஞ்சிப்பீங்க வேகமா சாப்பிட்டு. நிதானமா சாப்பிட்டோம், ஒண்ணும் இல்ல. வந்தா அழகா கவனிச்சு அனுப்பணுங்க ஐயா. என்ன ஐயா, என்ன தாத்தா? இன்னும் சுமாரா பார்த்தா கூட 100 பேர் சாப்பிடலாம் சாப்பாடு. தைரியமா சாப்பிடுங்க. முதல்ல சாதுக்களுக்கெல்லாம் முடிச்சிருவோங்க ஐயா. அதுக்கடுத்து கிரிவலம் போகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முடியாதவங்க, எழுத முடியாத வயசானவங்களா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போயிட்டு பரிமாறுவோம். ஒரு 10 நிமிஷமா பேசலாம், ஃப்ரீயா பேசலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்து ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு டயர்டாகி போய் படுத்துட்டு போனீங்கல்ல எங்களை ஐயாவோ. அதான் ஆமா, மார்ச் இல்ல மேன்னு நினைக்கிறேன். மார்ச்சா வந்தீங்க. ரொம்ப வெயிலா இருந்தது, ஓடிட்டேன். ஒரு வாளி ரசம் போட்டுங்க ஐயா, ஒரு வாளி மோர் எடுத்துங்க. 3 இல்ல பொரியல் 1 எடுத்துட்டீங்களா? சரி சரி, நீங்க பாத்திரம் தனியா கொண்டு வருவீங்க. இன்னைக்கு கொண்டு வரல. ஓகே ஓகே ஓகே. ரசமா சாமி ஐயா? இந்த பக்கம் ரசம். கொஞ்சம் நகருங்கண்ணா, வண்டி பார்க்கணும். சாம்பார் பைக் எடுத்துங்க. இல்ல பொரியலுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வருவோம், அது எடுத்துட்டு வரல, மிஸ் ஆயிட்டு இருக்கு. போறவங்க எல்லாம் செட்டப் கரெக்டா போட்டு அனுப்புவாங்க. ஏதாவது இன்னைக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு லேட்டா வந்துட்டாரு. 5 மணிக்கு வருவாரு அவரு, இன்னைக்கு 6:15 தான் வந்தாரு. அதனால கொஞ்சம் லேட்டு. எல்லாம் எப்பயும் 10:30 ஆரம்பிச்சிடறது. இன்னைக்கு 1/2 hour லேட்டு. ஆமா ஆமா, இவங்க நம்ம முன்னாள் சொல்லிடுறோம் இல்லைங்களா, அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ அது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் சேர்த்து மாதிரி சாப்பிடுவாங்க. இதோட ஈவினிங்கா ஒரு டின்னர் மாதிரி சாப்பிடுவாங்க. இட்லி அந்த மாதிரி ஏதாவது வரும், அவ்வளோதான். இல்லை ஈவினிங் அதாம்மா, ஏதாவது சில ஆசிரமங்கள்லேருந்து இட்லி வரும், சப்பாத்தி வரும், ஒரு 5:30 மணிக்கா வரும், அப்புறம் சாப்பிட்ருவாங்க அவ்வளோ. ஏன்னா இப்போ 11 மணி 11:15 சாப்பிட்ட பிறகு அப்புறம் சாப்பிட முடியாது. நிறைய பேர் ஒரு வேளை சாப்பிட்றவங்களும் இருக்காங்கம்மா, பகலில் ஒரு வேளை, ஈவினிங்காக கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர். சோறு எல்லாம் அவங்க கரெக்டாக பார்த்துக்குவாங்க. பழகிட்டேன், எல்லாம் ரெகுலராக பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. சாமி சாதம் ரசமா இருக்கு பாருங்க ஐயா. ஐயா சாதங்க ஐயா, சாதம். சாமி அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, சாதம் ஒரு 2 பேருக்கு வச்சா. பிரச்சனை குத்தலாமா ஐயா? ஆளுக்கு ஒரு 20 rupees தட்சணை. ஆமா, மடியில் வச்சிருங்க.
ஐயா மடியில் வச்சுட்டு விடுங்க நீங்க சாப்பிடுங்க. சிவாயனம். தாத்தா என்ன வேணும்? ரசமா? சமி ரசம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சக்கல். தாத்தா அப்புறம் தண்ணி வச்சு கொடுங்க. கொடுக்குறேன். தண்ணி எடுக்குவா. டயர்ட் ஆயிடுச்சா? இடுப்பு பிடிச்சிச்சா? கொடுத்தாச்சு மேலே உட்காந்துருக்கு. கொடுங்க. இன்னும் அடுத்த பந்தி வருவாங்க. ஆமா அவருக்கு ஐயா யாருக்காவது சாதம் யாருக்காவது சாமி? ஆமா நிறைய பேர் கேரளா போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் கேரளா போயிட்டாங்க. கொடுத்துருங்க, ஏன்னா ஈவினிங் சாப்பாட்டுக்காக வாங்கிக்குவாங்க. சாம்பார் தனியா ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா உங்க நேத்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஆமா ஏன்னா லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஏன் நம்ம அன்னதானம் பண்றதுக்கு கால் பண்றாங்கன்னு கேட்டேன். ஆமா அதான் கேட்டாங்க, மவுண்ட் ஷோம் யூடியூப் சேனலான்னு கேட்டாங்க. ஆமாங்க ஐயா, யாராவது உங்களுக்கு அன்னதானம் அந்த 31 புக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா நம்ம இதுதான் நம்ம சொன்ன மாதிரி சொன்னேன். நிறைய சாப்பாடு. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானத்துல இருக்காங்க ஐயா. முடிச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரா. மகேஸ்வர பூஜை தான் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். நான் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை. தண்ணி தண்ணி வைங்க. சரி இது வரைக்கும் ஸ்டேஷன்ல இருந்து அது இது மாதிரி விஷயத்துக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஏன் அவங்க கால் பண்ணாங்கன்னு கேட்டேன், வேற ஒன்றும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சந்தோஷம். சிவாய நமக. சரிங்க. சிவாய நமக. நான் கூப்பிட்றேங்க, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க ஐயா, முடிச்சுட்டு சேவைன்னு வந்துட்டா பொறுமையாயிடும். எந்த ஒர்க்க ப்ரெஷர் இருந்தாலும் அதை மறந்துடணும். ஒரு 2 மணி நேரம் அங்கே வந்தால் மறந்துடணும் எதையும். ஏன்னா அப்பதான் இவங்க கூட நம்ம அந்த ஒரு டெடிகேட்டடா அந்த சேவையை செய்ய முடியும். ஆமா
ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா ஐயா. ஐயா நீங்க சுகர் இருக்கு பாதி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 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 சாப்பிட்டு பாருங்க. நீங்க ஃபுல்லா சாப்பிடுங்க. பாப்பா பாப்பா அம்மா வாங்க சுகர் ஸ்வீட் சாப்பிடுங்க. நல்லா இருக்காம்மா? அருமையா இருக்கு. சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வோம் நம்ம. நாளைக்கு அன்னதானம்னா இன்னைக்கு ஈவினிங் செய்யறது அந்த மாதிரி தான். ஆமாம்மா, நம்ம சாப்பாடுல இருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம நோக்கம் அதனால தான் இந்த மாதிரி பண்றோம். சுட சுட கொடுத்துடணும். அதே மாதிரி நம்ம அந்த நிறுத்தி கொடுத்துட்டு போறதை விட இந்த மாதிரி கொடுக்கறது என்னன்னா உட்கார வச்சு வயிறார அவங்களுக்கு என்ன வேணுமோ, சாதமா, சாம்பாரா, ரசமா, மோரா, இது அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட். ஆமா, ஏன்னா அது சாதம் கொடுத்துருப்போம், சாம்பார் கொடுத்துருப்போம். சில சமயம் சாம்பார் கொஞ்சம் பத்தாம இருக்கலாம். நம்ம சாதம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கலாம். இதுல வந்து அந்த மாதிரியான இது வந்து வயிறார என்ன வேணுமோ கேட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. கண்டிப்பா அவன் அருள் இருந்தாதான் கிரிவல பாதையில நிக்கிறதுக்கே வந்து கண்டிப்பா அது சிவனுடைய அருள் இல்லைன்னா வந்து நிக்கவே முடியாது. நீங்க ஏர்லி 3-4 டைம் வருவீங்க, அப்ப 2 வருஷமா வரவே இல்லை. ஐயா விட்டு கூட வந்துட்டீங்களா? ஐயா வரலாம், அவரு பிஸியா இருக்காரு. அவங்களை அனுப்பி விட்டு சாப்பாடு வர முடியாது போச்சு. சரி பிறந்தநாள் பத்தி லீவு கிடைச்சிட்டு வர நீட்டா சரி வந்துருவோம். சோறு வேணும் சாமிக்கு. சாதம் வேணுமா? அதை அவங்க பாத்துப்பாங்க ஐயா, கரெக்டா செஞ்சிருவாங்க. உட்கார வச்சுட்டா அர்ஜென்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆமா, சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சாப்பிடறவங்க இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுவாங்க. சிலருக்கு கொஞ்சம் பல்லு எல்லாம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் இதா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிறது லேட் ஆகும். ஆமா, அவர் இடமே அவ்வளவுதான். அவ்வளவுதான், அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதுதான். பாத்தீங்கல்ல எல்லாருடைய இடமும் கிரிவல பாதைதான். திருவண்ணாமலை வந்து ஒரு சரணாலயம் மாதிரி எத்தனாயிரம் மக்களையும் தாங்கும். இங்க மதத்தையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சாதுக்கள் பாத்தீங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்டின்ல இருந்து வந்தவங்களா, அதாவது சில பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க, அதாவது இறந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போய் சரி திருவண்ணாமலையில போனா எங்கேயோ கொஞ்ச நாள் வாழலாம், கொஞ்ச நாள் அப்படின்னு வரவங்க தாங்க. ஒரு துறவியா வந்தவங்க ஒரு 50 இந்த மாதிரி பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க, யாரும் இல்லாதவங்க, சில ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்து வீட்டை விட்டு வெளியேறினவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் ஒரு பாதி. ஆமா, துறவின்னு வர்றது
குழம்பு எல்லாரும் மத்தியில் வந்து தனியா வைப்பாங்க மாப்பிள்ள மாதிரி சார் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு போகணுமா அவங்க ஆசனம் வச்சு சாப்பாடு போறாங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க சாப்பிடுங்கம்மா நீங்க சாப்பிடுங்க வந்தமா வேற யாரும் சாப்பிட்டோமா அப்படியே இருக்கட்டும் சாமியார் ராசம் எடுக்காதீங்க யாரும் யாரும் இலை எடுக்காதீங்க, எடுத்துப்பாங்க. ரசமா சரி நீங்க வேலையா இருக்கீங்க வாங்கினீங்களா ஹலோ சாப்பாடு சாப்பாடு வேணும் வந்து சாப்பிட்டு போங்க ஆமா போடுங்க பேர் தண்ணியில் போடுங்க கேட்கவே இல்லை. நான் பிறந்தது துபாய், இருக்கிறது இங்கே. அங்கே என்ன செய்ய முடியும் பாருங்க, எல்லாம் எல்லாம் சுத்தமான இடம். துபாயா
நீ பக்கத்துக்கு வா. சாப்பிடணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. தண்ணி முடிஞ்சிருச்சுண்ணா. Apa, take one plate. சிக்காமி சாப்பிட்டா நிறைய கொடுப்போம். சட்டியில் வாங்கினா கொஞ்சம் தான் கொடுப்போம். தனுஷா ரசம் தான் இருக்குமா? சாப்பாடு மரியாதை கொடுங்க.